சம்மனை படிக்க வேண்டும் என்பதற்காகவே கிழித்து வரச் சொன்னேன். அதற்காக பாதுகாவலர்களை கைது செய்வார்கள் என எதிர்பார்க்கவில்லை என சீமான் மனைவி கயல்விழி பேட்டி. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உட்காந்து அது 2 முனை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. காவல் ஆய்வாளர் பிரவீனுக்கு எதிராக மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடருவோம். எங்கள் வீட்டு பாதுகாவலர் துப்பாக்கியை எடுத்துதான் கொடுத்தார், மிரட்டவில்லை என கயல்விழி விளக்கம். பொன்னமராவதி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். நடிகை பாலியல் புகாரில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராகிறார் சீமான். தர்மபுரி நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு ஆஜராக உள்ளதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 63,650 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பெரும் தேவை இருப்பதாக ஆளுநர் கருத்து. இருமொழி கொள்கையால் தமிழக மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் 5 கோடிக்கு கால்நடைகள் விற்பனை. கோவை மாடுகள் விற்பனை அதிகரித்ததால் 5 கோடிக்கு வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தகவல். 50 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கு. நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்ப நடவடிக்கை. திணிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தொகுதி மறு வரையறையில் தமிழ்நாட்டை தண்டிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தல். இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் நலனையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்று முதலமைச்சர் சூளுரை. தமிழ்நாட்டிற்காக ஒன்றுபட்டு போராடுவோம் என்று உறுதி. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரல. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. வக்ஃப் மசோதா திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கலாகிறது. திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்று திட்டவட்டம். வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் ராஜேந்திர பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தெலுங்கானாவில் சுரங்க விபத்து நடந்த இடம் சேரும் சகதியுமாக இருக்கும் வீடியோவை வெளியிட்டது மீட்புக் குழு. சுரங்கத்திற்குள் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என்று தகவல். பாகிஸ்தான் மற்றும் நேபாள நாடுகளில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இன்று மோதல். அரையிறுதிக்கு செல்வதை யார் என்று தீர்மானிக்கும் போட்டி என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.